இந்த கேள்விக்கு கோடியில ஒருத்தருக்கு தான் பதில் தெரியும். அந்த கோடியில ஒருத்தர் நீங்களாம் செக் பண்ணலாமா? ஒரு 4 பேர் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. கடலுக்கு நடுவுல போயிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காட்சிலா கடலுக்குள்ள இருந்து எழும்பி அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை கடலுக்குள்ள தூக்கி போடுங்க, அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்க கதை முடிஞ்சது, உங்களை நான் சாப்பிட்டுருவேன். என்னால அதை எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா நீங்க பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியில அவங்கள்ட்ட சொல்லுது. முதல் ஆள் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட இருந்த செயினை கழட்டி கடலுக்குள்ள தூக்கி போடுறான். காட்சியில அதை தூக்கிட்டு வந்துருச்சு, அவனையும் சாப்பிட்டுருச்சு. செகண்ட் ஆள் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த ரிங்கை எடுத்து கடலுக்குள்ள தூக்கி போடுறான். அதையுமே காட்சியில எடுத்துட்டு வந்துருச்சு, அவனையும் சாப்பிட்டுருச்சு. மூணாவது ஆளு அவனுடைய முடியை எடுத்து போறான். ரொம்ப குட்டியா இருக்குன்னு நினைச்சு முடி எடுத்து போடுறான். அதையும் அந்த காட்சியில தூக்கிட்டு வந்துட்டு அவங்க அதையும் முடிச்சிருச்சு. நாலாவது ஆளு ஒரு பொருளை எடுத்து கடலுக்குள்ள போடுறான். அந்த பொருளை காட்சியிலாவால எடுத்துட்டு வர முடியல, அவன் உயிரோட திரும்பி போயிடறான். அது என்ன பொருள்? அதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அறிவாளியான பீப்புள் யாராவது ஒருத்தங்க இருக்கீங்களான்னு பார்க்கலாம். கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்றேன். நீங்க அறிவாளி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க.